வணக்கம். தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்தி: ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் அம்மனந்தாங்கல் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு ஆறுபடை வீடு பக்தர்கள் யாத்திரை செல்லக்கூடிய சிறப்பு பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சி நிரல்படி இன்று 21/4/2025 திங்கட்கிழமை காலை பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் இனிப்பு மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் ஸ்ரீ பாலமுருகனுக்கு சிறப்பு படையலிட்டு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. மாலை நேரத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பக்தி பஜனை பாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கூட்டு பிரார்த்தனையும் சேர்ந்து நடைபெற்றன. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆறுபடை வீடு பக்தர்கள், முருக பக்தர்கள், பொதுமக்கள், பக்த கோடிகள், குறிப்பாக அம்மனந்தாங்கல் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த சிறப்புமிக்கு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆறுபடை வீடு பக்தர்களின் நிகழ்ச்சியில் விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருளை பெற்றனர். மதிய நேரத்தில் சிறப்பான அன்னதானத்தோடு தொடங்கப்பட்ட இந்த சிறப்பு பூஜை மாலை நேரத்திலும் பஜனை குழுவினரால் பக்தி பாடல்கள், முருகர் பாடல், விநாயக பெருமான் பாடல், சிவபெருமான் பாடல், அம்மன் பாடல் போன்ற பக்தி பாடல்கள் எல்லாம் பாடி சிறப்பாக பூஜை செய்து இரவு நேரத்திலும் வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள். இந்த அற்புதமான ஒவ்வொரு கிருத்திகை அன்றும் அம்மனந்தாங்கல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் கிருத்திகை பூஜையும் சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நடந்து வருகிறது. இதில் கலந்து கொண்டு முருகனுடைய அருளை பெறுமாறு அன்போடு உங்களை முருக பக்தர்கள் அழைக்கின்றார்கள். மேலும் இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆறுபடை வீடு பக்தர் குழு அன்பர்கள், அம்மனந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக வாலாஜா அதை சுற்றி உள்ள பகுதிகளிலிருந்தும் முருக பக்தர்கள், ஆறுபடை வீடு பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த ஆறுபடை வீடு பக்தர்கள் நடத்திய சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பக்தி செய்திக்காக அம்மனந்தாங்கல் கிராமத்தில் இன்று நடைபெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு ஆறுபடை வீடு பக்தர்களுடைய சிறப்பு பூஜையிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்தி: ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் அம்மனந்தாங்கல் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு ஆறுபடை வீடு பக்தர்கள் யாத்திரை செல்லக்கூடிய சிறப்பு பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சி நிரல்படி இன்று 21/4/2025 திங்கட்கிழமை காலை பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் இனிப்பு மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் ஸ்ரீ பாலமுருகனுக்கு சிறப்பு படையலிட்டு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. மாலை நேரத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பக்தி பஜனை பாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கூட்டு பிரார்த்தனையும் சேர்ந்து நடைபெற்றன. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆறுபடை வீடு பக்தர்கள், முருக பக்தர்கள், பொதுமக்கள், பக்த கோடிகள், குறிப்பாக அம்மனந்தாங்கல் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த சிறப்புமிக்கு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆறுபடை வீடு பக்தர்களின் நிகழ்ச்சியில் விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருளை பெற்றனர். மதிய நேரத்தில் சிறப்பான அன்னதானத்தோடு தொடங்கப்பட்ட இந்த சிறப்பு பூஜை மாலை நேரத்திலும் பஜனை குழுவினரால் பக்தி பாடல்கள், முருகர் பாடல், விநாயக பெருமான் பாடல், சிவபெருமான் பாடல், அம்மன் பாடல் போன்ற பக்தி பாடல்கள் எல்லாம் பாடி
சிறப்பாக பூஜை செய்து இரவு நேரத்திலும் வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள். இந்த அற்புதமான ஒவ்வொரு கிருத்திகை அன்றும் அம்மனந்தாங்கல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் கிருத்திகை பூஜையும் சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நடந்து வருகிறது. இதில் கலந்து கொண்டு முருகனுடைய அருளை பெறுமாறு அன்போடு உங்களை முருக பக்தர்கள் அழைக்கின்றார்கள். மேலும் இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும்